அண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். கனியா, கனியா என்ன வேலை செய்கிறான் இந்த தூக்கம் இவனுக்கு? கனியா, கனியா எப்போ கண்ணெல்லாம் முழிக்க முடியல, விடிய விடிய வாட்ச்மேன் டியூட்டிக்கு போன மாதிரி. கனியா கேவா, பிஸ்கட் காய்கா, பிஸ்கட் காய்கா. பாருங்கப்பா, 24 வேலை பார்க்க, 24 மணி நேரம் வேலை பார்க்குற நானே டயர்ட் ஆகிறதில்ல. கனியா, கனியா ஆய் கண்ணு முழிக்க முடியல சாமி. கனியா அப்படி என்ன இவன் வேலையை பார்த்தான்? எப்போ கண்ணை முழிக்க முடியாமல் இருக்கானம்மா. பிஸ்கெட் எடு கொடுத்து கண்ணை முழிக்க வைப்போம். இன்னைக்கு பிள்ளைக்கு என்ன பிஸ்கெட்டு சொல்லுங்க? குட் டே பிஸ்கெட். ரொம்ப உழைச்சி டயர்ட் ஆகிட்டான் பிள்ளை. குட் டே பிஸ்கெட் சாப்பிட்டும் பிள்ளைக்கு. இப்போ இங்கே ஒரு மாரியம்மா உட்காந்துருக்கா. கனியாக்க கொடுத்துட்டு மாரியம்மாவுக்கு கொடுக்கலன்னா மாரியம்மாவுக்கு கோவம் வந்துடும். அடாச்சி கழுத பிஸ்கெட்டை பார்த்துட்டு எப்படி சொல்லு அடிக்கா பாருங்க. கா 2 பேருக்கும் இன்றைக்கி குட் டே பிஸ்கெட்டை கொடுத்து அசதியாச்சு. நான் என்னைக்காவது குட் டே பிஸ்கெட் சாப்பிட்ருப்பானா? இல்லை. நான் சாப்பிடணும்னு நினைப்பேன், ஆனால் பசங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்காதுன்னு நினச்சி பசங்களுக்கு கொடுத்துருவேன். பாருங்கள், சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா? நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைக்கு என்ன கொடுத்தீங்க? கனியா என்னை பார்க்கவே மாட்டுக்கிறான். இங்கே பாருங்கள், சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். பிள்ளைங்க சாப்பிட்டாலே என் மனசு நிறைஞ்ச மாதிரி. இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஏதாவது இந்த பிள்ளைங்க வீடியோ உங்களுக்கு நான் தரேன். பாய். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பதிவுலாம் பிடிக்கும் தெரியாது. நிறைய பேர் இந்த பிள்ளைங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இருந்தாலும் நான் என்ன செய்வேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி பதிவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிடிச்சா அம்மாவுக்கு ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுருங்க. பாய். கனியா பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டுட்டான். நம்ம மாரியம்மாவும் சாப்பிட்டுட்டா. இப்போ மாரியம்மாவும் ஹாப்பி, கனியாவும் ஹாப்பி, இவங்க வளர்ப்பு தாய் நானும் ஹாப்பி.